அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நண்பர்களே, நம்மில் பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலகீனம் கோபம். அந்த ஒரு நிமிஷ கோபத்துல நாம பேசுற வார்த்தை வாழ்நாள் முழுக்க நம்மள வருத்தப்பட வைக்கும். ஆனா, நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷங்களுக்கு முன்பே இந்த கோவத்த எப்படி ஜெயிக்கணும்னு அழகா சொல்லிக் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்க நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா, உடனே அமர்ந்துடுங்க. அப்பவும் கோபம் குறையலையா, உடனே படுத்துடுங்க. ஏன்னா, உங்க உடல் தரைக்கு நெருக்கமா போகும்போது, உங்க கோபம் தானாகவே தணியும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது வழி ரொம்ப ஆச்சரியமானது. கோபங்கிறது ஷைத்தானோட தூண்டுதல். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நெருப்பை அணைக்க என்ன வேணும்? தண்ணீர். அதனால கோபம் வரும்போது, உடனே எழுந்து போய் ஒழு செய்யுங்க. அந்த தண்ணி உங்க கோபத்த அப்படியே குளிர்விக்கும். 3வது வழி ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப பலமானது. அதுதான் மௌனம். கோவத்துல இருக்கும்போது எதை பேசினாலும் அது தப்பா தான் முடியும். அதனால அந்த ஒரு நிமிஷம் வாய திறந்து எதையும் பேசாம அமைதியா இருங்க. மௌனம் பல போர்கள தவிர்க்கும். நண்பர்களே, மற்போர்ல ஜெயிச்சவன் வீரன் கிடையாது. கோபம் வரும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்துறான் பாருங்க, அவன் தான் உண்மையான வீரன். இந்த தகவல மத்தவங்களுக்கும் பகிருங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்றது ஒரு தர்மம் தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.